அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை பற்றி தான் பேச போகிறேன். வாழ்க்கையில் அடி மேலே அடி, எந்திரிக்கவே முடியல. எவ்வளோ பிரச்சனை, ஒரு பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு பெருமூச்சு விடுறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்து நிற்கும். அந்த அளவுக்கு நம்மை தலை தூக்க விடாமல் பிரச்சனை நம்மை துரத்து கொண்டே இருக்கிறதா? அடுத்தடுத்த கஷ்டங்கள் நம் காலை சுட்டுகிறதா? அதுக்கு என்ன பண்ணணும்? வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குது. அதாவது கஷ்டம் வந்து வாழ்க்கையில் வரலாம், போயிடணும், அதுதான் வாழ்க்கை. அதை தவிர்த்து கஷ்டமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக யாராலையுமே ஜீர்ணிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை. ஸோ கஷ்டம்ன்றது ஒன் ஆஃப் த பார்ட், அப்படி தான் இருக்கணும். வாழ்க்கை ஃபுல்லாகவே கஷ்டம் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், என்னால் கிடையாது, உங்களால் கிடையாது, யாராலையுமே சமாளிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு கஷ்டம் லைஃப்பில் இருக்குது அப்படின்னா அதை வந்து நமக்கு வரவிடாமல் தடுக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த காயை வச்சு நீங்கள் ஒரு சில பரிகாரம்லாம் சூட்சமம், தாந்திரிக சூட்சமம் பண்ணலாம். எப்படிங்கிறத நான் இந்த பதிவில் விரிவாக சொல்கிறேன். அதுதான் ஊமத்தங்காய். ஊமத்தங்காய் வச்சு நம்ம வீட்டில் எப்படி கட்டணும், எப்படி வந்து தீபம் போடணும், இதை பற்றிலாம் நான் ஒன்றுனா சொல்லிட்டு வரேன். அந்த இலை, அந்த பூ, இதிலெல்லாம் அவ்வளோ மகத்துவம் இருக்குது. அதாவது வில்வத்தில் எவ்வளோ மகத்துவம் இருக்கோ, நம்ம சிவனுக்கு ரொம்ப பிடிச்சது வில்வம் அப்படிங்கிறோம் இல்லையா, அதுக்கு ஈக்குவலானது தான் இந்த ஊமத்தை. இதுவும் ஈஸ்வரனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வில்வத்தால் அர்ச்சனை பண்ணால் என்ன புண்ணியமோ அதே அளவுக்கு இந்த ஊமத்தை இலையாலும் நாம் ஈஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணலாம். அவ்வளவு விசேஷமானது இந்த ஊமத்தை. இதில் இருக்க பூ, இலை, அப்புறமா வந்து காய், வேர் எல்லாமே மனிதனுக்கு நன்மை செய்யக்கூடியது. ஆனால் இது ஒரு விஷச்செடி. இந்த செடியை, அந்த காயெல்லாம் பறிக்கும் போது பார்த்து பண்ணுங்க. பறிச்சுட்டு வந்தோடனே கை வாஷ் பண்ணணும். இந்த காயிலெல்லாம் நிறைய முட்கள் இருக்கும். அந்த முட்கள் முள்ளு தான். முட்கள் முள்ளை எடுக்கும், விஷத்தை முறிக்கும். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இந்த வேர்ட், இந்த பழமொழி. அது இந்த செடிக்கு கரெக்டாக பொருந்தும். உங்களுக்கு வந்து வீட்டில் தேள், பூரா, அப்புறமா வந்து இந்த நாய், அது இந்த விஷ நாய்க்கடிலாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க. இந்த இலையை சாறு எடுத்து நம்ம பனை வெல்லத்தோடு கலந்து நம்ம சாப்பிடலாம். அந்த விஷ நாய்க்கடிக்கு ஒரு மருந்தாக இருக்கும். அதோட அந்த கடிச்சிது பார்த்தீங்களா, அந்த இடம் வீங்கி ஒரு வழி ஆகிடும். அந்த இடத்துல வந்து பாய்சன் ஏறிட்டு இருக்கும். அந்த இடத்துல இந்த இலையோட சாறை நீங்கள் அப்ளை பண்ணலாம். உடனே அந்த விஷத்தை எல்லாம் முறிக்கக்கூடிய பவர் இந்த ஊமத்தை இலைக்கு இருக்குங்க. அதே மாதிரி இந்த ஊமத்தை பூ இருக்கு இல்லையா, வெள்ளை கலரில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அதுவும் நீங்கள் வந்து அந்த செடி பூத்திருக்கும் போது நீங்கள் போய் பாருங்களேன், அந்த க்ரீன் கலரில் இந்த மாதிரி ஒயிட் கலர் பூ இருக்கும்போது சூப்பராக இருக்கும். அதில் வந்து இந்த ஒயிட் ஒன்று இருக்குது, இன்னொன்று கரு ஊமத்தைன்னு ஒன்று இருக்குது. ஒயிட்டு தான் நிறைய எங்கள் ஏரியாலலாம் நிறைய இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ஸ்கூல் போகும்போதெல்லாம், காலேஜ் போகும்போதெல்லாம். அந்த ஊமத்தையை தான் நான் இப்போ பேசிட்டு வர்றது. அந்த காய் ஃபுல்லாக முட்களால் இருக்கும். அந்த முட்கள்லாம் பாய்சன். அதனால் கொஞ்சம் பார்த்து குழந்தைங்க கிட்டலாம் கொடுக்காதீங்க, குத்திடும் முள். கொஞ்சம் பார்த்து தான், பக்குவமாக தான் நீங்கள் அதில் இருந்த அந்த சதையெல்லாம் ரிமூவ் பண்ணணும். பெரியவங்க தான் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த பூ இருக்கு இல்லைங்களா, பூ ரொம்ப அழகாக இருக்கும். அந்த செடியில் பார்க்கும்போது ரொம்ப கண்ணுக்கு இனிமையாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். இந்த ஊமத்தை பூ இருக்கு இல்லைங்களா, அந்த பூவை நம்ம ஓவர் நைட் தண்ணியில் போட்டு வச்சிடணும். மறுநாள் இந்த ஊமத்தைக்கு இன்னொரு பேர் இருக்குது, உன்மத்தம் அப்படின்னு. அதாவது ஆக்ரோஷமான நிலை அப்படின்னு அர்த்தம். இந்த மனநிலை சரியில்லாதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, சித்த பிரம்மை பிடிச்சவங்க, ஓப்பனாக பேசணுன்னா பைத்தியம் பிடிச்சவங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த ஊமத்தை அருமருந்து. இந்த ஊமத்தை பூ இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணணும், பறிச்சுட்டு வந்து ஓவர் நைட் தண்ணியில் போட்டுட்டு மறுநாள் இந்த சித்த பிரமை பிடிச்சவங்கள உட்கார வச்சு தலையில் அந்த பூவை நல்லா தேய்க்கணும். தேய்ச்சிட்டு அந்த ஊற வச்ச அந்த தண்ணியை அவங்களுக்கு தலைக்கு ஊற்றணும். இந்த மாதிரி ஒரு வாரம் ஃபுல்லாக செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சித்த பிரமையிலேருந்து ரிலீஃப் கிடைக்கும். ஒரு சைட் மாத்திரை மருந்து சாப்பிட்டோம். இது நம்ம வெளியிலேருந்து பண்ணக்கூடிய ஒரு சின்ன எளிய முறை. அந்த மாதிரி ஒரு பைத்தியத்தையே தெளிவிக்கக்கூடிய
ஆற்றல் அந்த ஊமத்தை பூக்கு இருக்குது. அந்த மாதிரி இலைன்னு பார்க்க போனீங்கன்னா அதுலேயும் நிறைய மகத்துவம் இருக்குது. ஆன்மீகமும் அதில் செய்யலாம். அதே மாதிரி நம்ம மருது சம்பந்தமானதும் அதில் நிறைய இருக்குங்க மருத்துவ குணம். அந்த இலையெல்லாம் இருக்கு இல்லையா, நமக்கு மூட்டு வலி வந்துடும், வீங்கிடும், கட்டிலாம் வந்து அந்த இடத்துல வீங்கிடும். அப்போ என்ன பண்ணலாம், அந்த இலையை வந்து நல்லெண்ணெயோ இல்லைன்னா விளக்கெண்ணெயோ தடவிட்டு அனல் காட்டுவோம்னு சொல்லுவாங்க, அடுப்பில் வச்சு அதை எடுத்து அந்த இடத்துல வச்சு அப்படி அந்த இலையை அந்த முட்டிலாம் வீங்கி இருக்கு இல்லைங்களா, மூட்டு வலின்னு சொல்லுவாங்க இல்லையா, வீக்கமாக இருக்கும், நடக்க முடியாது, அந்த இடத்துல எல்லாம் வச்சோம்னா அந்த வீக்கம்லாம் கொஞ்சம் நமக்கு வீக்கம்லாம் அதாவது ஆற ஆரம்பிக்கும், வீக்கம் வாங்கும்னு சொல்லுவாங்க, அந்த வலி நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். இந்த மாதிரி அந்த இலைக்கு அவ்வளோ மகத்துவம். அதோட இந்த இலை வெத்தலை விட கொஞ்சம் அகலமாக இருக்கும், கிட்டத்தட்ட வெத்தலை ஷேப்பில் தான் இருக்கும். இந்த இலை வில்வத்தால் நம்ம ஈஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணுவோம் இல்லையா, அதே பவர் ஊமத்தை இலையால் நம்ம ஈஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணலாம். வில்வ இலைக்கு என்ன பவர் இருக்கோ அந்த பவர் இந்த ஊமத்தை இலைக்கு இருக்குங்க. அப்புறம் விநாயகருக்கும் பண்ணலாம் இந்த ஊமத்தை இலையால் அர்ச்சனை, அதுவும் டெய்லி கூட பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த ஊமத்தை இலை, ஊமத்தை பூ, ஊமத்தை காய் இதுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு ஆன்மீக தன்மை இருக்குது, தெய்வீக சக்தி வாய்ந்த இந்த மூலிகை, தெய்வீக மூலிகை. இதை எடுத்துகிட்டு வந்து அந்த காயெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வர போகிறேன் ஒன்று ஒன்றா. இப்போ வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். சில பேருக்கு வந்து அடி மேலே அடி விழுந்துகிட்டே இருக்கும், பிரச்சனை என்னன்னே தெரியாது, ஒன்று மாற்றி வந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க என்னவோ தெரியல, என் நேரமே சரியில்லை அப்படின்வாங்க. ஒரு சில பிரச்சனையில் மூழ்கிட்டு தத்தளிப்பாங்க, ஆண்டவா என்னை காப்பாற்றி என்னை கை தூக்கி விட யாருமே இல்லையா, கஞ்சனால சொல்லுவாங்க பார்த்தியா ஒரு டைலாக் கடைசியாக, அந்த மாதிரி நம்மெல்லாம் அப்படியே மூச்சு முட்டும் நமக்கு, அந்த அளவுக்கு பிரச்சனை. யார் வழி சொல்கிறதுக்கு, கடவுளே யார் நீ தான் இறங்கி வரணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த வலி வேதனை உணர்ந்தவங்களுக்கு தாங்க அதோட கஷ்ட நஷ்டம் தெரியும். ஈஸியாக சொல்லிடுவோம் அவங்களுக்கு என்ன அப்படின்ட்டு, தலைவலியும் பல்வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும். அதே தான் ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு சிக்கி இருக்கவங்களுக்கு தான் அதோட வலி வேதனை தெரியும், எதிர்க்கிருந்து பார்க்குறவனுக்கு வலி வேதனை தெரியாது. அந்த மாதிரி அப்போ நம்ம சொல்கிற இந்த பரிகாரங்கள்லாம் அவங்களுக்கு கை கொடுக்கும், தெய்வாமிரதமாக இருக்கும். இந்த பரிகாரம்லாம் வேறு வழி இல்லை, செஞ்சு தான் ஆகணும், அதுவும் சிம்பிள் ரெமெடி அப்படின்னும் போது அவங்களுக்கு அதை பண்ணணும்னு தான் தோணும். இப்போது பொதுவாகவே இந்த ஊமத்தங்காய்க்கு உண்மத்தம் பேர் இருக்குன்னு சொன்னேன். கெடுதலை அகற்றி நன்மை தரக்கூடிய செடி, அதாவது பாசிட்டிவ் நேர்மறை ஆற்றலை அதிகமாக உள்ளடக்கிய ஒரு செடி தான் இந்த உண்மத்தை செடி. கெட்ட சக்தியை அகற்றிவிடும். இதில் தீபம் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. தீபத்தை பற்றிலாம் நான் ஒன்று ஒன்றா பேசிட்டு வரேன். இப்போது இந்த செடி வந்து எங்கே இருக்கோ அந்த இடம் தெய்வீக சக்தி வாய்ந்த இடமா இருக்கும். அந்த காய், அந்த பூ, அந்த இலை எல்லாமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலாம், வீட்டில் வச்சுக்கலாம். ஏன்னா தெய்வீக சக்தி நிறைந்த செடியை நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது தப்பே இல்லை, வீட்லேயும் வளர்க்கலாம். நம்ம பார்த்துருக்கலாம் ரோட்டில் அங்கங்கே இருக்கவங்க அந்த செடி, அது அருமை பெருமை நமக்கு தெரியாது. நம்ம முன்னோர்கள் நமக்கு இதெல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க, ஈஸியாக நமக்கு கிடைக்கும். நம்ம ரோட்டில் போகும்போது, வண்டியில் அப்படி பைக்கில் போகும்போது, நடந்து போகும்போதே நம்ம காலில் தட்டுப்படும் இந்த செடி, அதோட அருமை பெருமை நமக்கு தெரியாது. இனி அந்த செடியை பார்த்தா விடாதீங்க, எடுத்துகிட்டு வாங்க. நான் சொல்கிற பரிகாரத்தெல்லாம் வீட்டிலே பண்ணுங்க, உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் காணாமல் போயிடும். இப்போ அந்த ஊமத்தை பூவையும் ஒரு காயையும் பறிச்சுட்டு வந்துடுங்க, பார்த்து பறிங்க, முள் குத்திடும்னு சொன்னேன். பயங்கரமாக இருக்கும், அந்த முள் ஷார்ப்பாக இருக்கும், குத்திச்சுனா பயங்கரமாக, எனக்கெல்லாம் குத்தி இருக்குங்க, அப்படியே பயங்கரமாக துடிச்சிடுவாங்க நான், அந்த அளவுக்கு வலி இருக்கும். அதனால் அதுவும் இல்லாமல் பாய்சன் செடின்னு சொல்லியிருக்கேன், உஷாராக பண்ணுங்கள். இப்போ வீட்டுக்கு பறிச்சுட்டு வந்துட்டிங்களா, என்ன பண்ணுங்கள், அந்த இலையை எடுத்துகிட்டு வந்து, அப்படி கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடையில், எங்கள் வீட்டாரெலாம் ரோட்லேயே கிடைக்குதுங்க, அப்படி இல்லைன்னா கிராமத்து சைடில் நிறைய கிடைக்கும். சப்போஸ் சிட்டி சைடு இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் சொல்லி வச்சுன்னா அவங்க தருவாங்க, போய் வாங்கிக்கோங்க. அந்த இலை, பூ, காய் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம், அவங்க தருவாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஊமத்தம் காயையும் ஊமத்தம் பூவையும் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா, எடுத்துகிட்டு வந்து ரெண்டுத்தையும் வீட்டுக்கு கொண்டு வந்தோன்னே மஞ்சள் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியெலாம் போயிடட்டும். அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்கள் குலதெய்வமும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு ₹1, அந்த ₹1 அவ்வளோ பவர் இருக்குங்க. நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன். ₹1 அப்படின்னு அசால்ட்டாக நினைக்காதீங்க. வீட்டில் அங்கங்கே ₹1 போட்டு வைக்காதீங்க. அதை எடுத்து பத்திர பண்ணி வைங்க. அந்த ₹1, அந்த ₹1 அவ்வளோ மதிப்பு, அவ்வளோ வேல்யூவேஷன் இருக்குது.
அதனால் அந்த ₹1 நாணயத்தை அந்த மஞ்சள் துணியில் வச்சுடுங்க. வச்சுட்டிங்களா? இப்போ ஊமத்தங்காயையும் ஊமத்தம் பூவையும் ஏற்கனவே நீங்கள் மஞ்சள் தண்ணியில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. அதையும் எடுத்து அதுக்கு மஞ்சள் துணியிலே போட்டு ஒரு முடிச்ச மாதிரி கட்டிடுங்க. கட்டிட்டு ஒரு குங்கும மஞ்சள் வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் தெய்வத்தை வேணும்னா அதில் ஒரு 2 பச்சை கற்பூரம் கூட வச்சுக்கோங்க. இல்லையா வெண்கடுகு இருந்தாலும் அதில் 2 போட்டுக்கோங்க. வெண்கடுகுக்கெலாம் வந்து நெகட்டிவ் பவரெல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதில் போட்டுட்டிங்களா, போட்டுட்டு அந்த மஞ்சள் துணியை முடிச்ச மாதிரி கட்டி உங்கள் நிலவாசப்படியில் தொங்க விட்டுடுங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸ். இந்த மாதிரி பண்ணால் நமக்கு வீட்டில் உள்ள நுழையுது இல்லைங்களா, கெட்ட கந்திஸ்ரீ, துர்தேவதை, பொறாமை, பொச்சரிப்பு, இந்த மாதிரி நம்மளை சுற்றியே இருக்காங்க. நம்ம முன்னுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன், ஆனால் நம்ம தாங்க அவனுங்களெல்லாம் ஏன் நல்லவன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரியுடைய ஆளுங்களுடைய அந்த கண் பார்வையிலேருந்து நம்மளை காப்பாற்றுறது இந்த முடிச்சு. அதனால தான் நிலவாசப்படியில் கட்டுங்க. இது என்னைக்கு கட்டணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் தயார் செய்து நிலவாசப்படியில் கட்டி விட்டுடலாம். இதுக்கு வந்து டெய்லி நம்ம தூபதீபம் காமிப்போம் இல்லையா, ஒரு ஊதுவத்தி காமிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பெருவாசப்படியில் இருக்க அந்த முடிச்சுக்கும் நீங்கள் தூபதீபம் அதை ஊதுவத்தி காமிச்சு விட்டுடுங்க. டெய்லி எப்படி விளக்கேற்றுவோம், ஊதுவத்தி காமிப்போம், அதை எடுத்து போய் அப்படி நிலவாசப்படிக்கு எப்படியும் காமிப்போம், அதில் கட்டியிருக்க அந்த முடிச்சுக்கும் காட்டி விட்டு போங்களேன். இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் உள்ள எந்த கெட்ட திருஷ்டியும் துர்தேவதையும் உள்ள நுழைய விடாது. இது வந்து ஒரு கவசம் மாதிரி காப்பாற்றும் நம்மளையும் நம்ம வீட்டையும். அதுக்கப்புறமா பார்க்க போனீங்கன்னா 2வது டிப்ஸு, அந்த இலை இருக்கு இல்லையா, அந்த இலையெல்லாம் பறிச்சுட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து சுத்தமாக அதே மாதிரி மஞ்சள் தண்ணியில் போட்டு கழுவிடுங்க. கழுவிட்டு நம்ம வீட்டில் இருப்பார் இல்லையா விநாயகர், அவருக்கு திங்கக்கிழமையில் தொடர்ந்து திங்கக்கிழமை, இந்த திங்கக்கிழமை பண்ணிங்கன்னா அடுத்த திங்கக்கிழமையில் அர்ச்சனை பண்ணுங்கள். இல்லையா திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். பொதுவாக விநாயகருக்கு திங்கக்கிழமையில் அர்ச்சனை பண்ணலாம். இப்போ விநாயகருக்கு திங்கட்கிழமையில் தொடர்ந்து அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊமத்தம் பூவால் இலையாலையும் நம்ம பண்ணலாம். அந்த இலை வந்து சொன்னேன் இல்லையா, வெற்றிலை மாதிரி இருக்கும். அந்த வெற்றிலை மாதிரி இருக்க அந்த ஊமத்த இலையை எல்லாமே எப்படியாவது இந்த மோஸ்ட்லி இந்த கத்திரிக்கொள்ளலாம் வைக்காதீங்க. இந்த மாதிரி பரிகாரத்துக்கு தாந்திரிக சூட்சமும் பண்ணும்போது எப்படியாவது நெயிலும் படக்கூடாது. ஏதாவது இந்த கல் ஷார்ப்பாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது வச்சு பண்ண முடியுமான்னு பாருங்கள். பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. இப்போ அந்த மாதிரி இலையை எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒத்தப்படையில் இருக்கணும் அந்த இலை. அந்த மாதிரி 3, 5, 7 அந்த மாதிரி ஊமத்த இலையை எடுத்துகிட்டு வந்து விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கஷ்டமெல்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு போயிடும். அடுத்து ஊமத்தம் பூ. இந்த பூவை விநாயகருக்கு நம்ம தலையில் வைக்கலாம், சூட்டலாம். அவருடைய நாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்யலாம். எது இந்த இலையால். இந்த மாதிரி 3 வார திங்கக்கிழமையில் விநாயகருக்கு ஊமத்த இலையால் அர்ச்சனை செய்து ஊமத்தம் பூவை சூட்டி நம்ம வேண்டிட்டு அவருடைய ஸ்லோகத்தெல்லாம் சொல்லிட்டு வந்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் ஸ்லோகம், ஓம் விநாயகர் பெருமானே போற்றி அப்படியும் சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லிட்டு வந்தீங்கன்னா மனதார உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும்னு வேண்டிட்டு வந்தீங்கன்னா மீள முடியாத கஷ்டத்தில் இருப்பவங்க கூட விரைவில் அவங்களுக்கு விமோசனம் கிடைக்கும். அதோட நிலைவாசலில் கட்டியிருக்கும் முடிச்சு அதோட உங்கள் வீட்டுக்குள்ளே மேன்மேலும் கஷ்டம் அடைவதை தடுக்கும். ஃபஸ்ட்டு. செகண்டு, கெட்ட நேரத்தையும் அப்புறம் வந்து கண் திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல், இதையெல்லாம் இது மூலயமா நமக்கு கஷ்டம் வரும் இல்லையா, அந்த கஷ்டத்தெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியது தான் இந்த இலை பூ பரிகாரங்கள். இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டில் கெட்ட சக்தி நடமாட்டமே இருக்காது. நல்ல சக்தி தான் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும். அதோட கண் திருஷ்டி இருக்காது. இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே பொறாமை பொச்சரிப்போட உள்ளே நுழையிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்ம அந்த நிலவாசப்படியில் கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த முடிச்சு அதை தாண்டி வரும்போதே அவங்க நம்ம வீட்டில் வரும்போது எதுக்காக பொறாமையோடு நம்ம வீட்டுக்குள்ளே வரணும்னு நினச்சாங்களோ அந்த மைண்ட் செட்டிங்லேருந்து அவங்க வெளியில் வந்துடுவாங்க. ஃப்ரீயாக ஃப்ரெண்டாக நமக்கு வெல்விஷராக வந்து உள்ளே நம்மக்கிட்ட பேசிட்டு நம்மக்கிட்ட ஜாலியாக இருந்துட்டு வெளியில் போயிடுவாங்க. வெளியில் அந்த முடிச்சு தாண்டி வெளியில் போன பிறகு தான் தெரியும், அடடா நம்ம எதுக்கு அவங்க வீட்டுக்கு போகணும், கடைசியில் அவங்கக்கிட்ட ஃப்ரெண்டாக பேசிட்டு வந்தோமே அப்படின்னு அவங்க வெளியில் போய் தான் திங்க் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ புரியுதுங்களா அந்த முடிச்சை நான் ஏன் வெளியில் கட்ட சொன்னேன் அப்படின்னு? அந்த மாதிரிங்க இந்த மாதிரி 3 பரிகாரம், வெளியில் கட்டுறது ஒன்று, விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுறது ஒன்று, அப்புறம் அவருக்கு பூ சூட்டுறது ஒன்று, இந்த மாதிரிலாம் ஈஸியான மெத்தடு தான். இதெல்லாம் ரோட்லேயே கிடைக்கிற செடி. என்னென்ன மஞ்சள் தண்ணியில் போட்டு கழுவணும், இதையெல்லாம்
பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்கவே இருக்காது. கஷ்டம் காணாமல் போகும். உங்கள் வீட்டை கஷ்டம், கண் திருஷ்டி இதெல்லாம் நெருங்கணுன்னா கூட பயப்படும். ஏன்னா நம்ம வெளியில் கட்டியிருக்க அந்த முடிச்சு, அதுவும் நம்ம குலதெய்வத்தை நினச்சி கட்டியிருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு எல்லாமே வாழ்க்கையில் அடுத்தடுத்து துன்பங்கள்லாம் வராது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நல்லது மட்டுமே நமக்கு லைன் கட்டி நிற்கும். அதனால் இதை நம்பிக்கை பண்ணுங்க. ஊமத்தை பூ, இலை, அதோட வேர், அப்புறமா அந்த காய் இதெல்லாமே மனிதனுக்கு நன்மை செய்யக்கூடியது. அந்த செடி முழுக்க விஷத்தன்மை உள்ளது தான். ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்க அனைத்து முட்களையும் நீக்கக்கூடிய தன்மை அந்த செடிக்கு உண்டு. விஷத்தை முறிக்கும், முட்களை எடுக்கும். அந்த மாதிரியான ஒரு செடி, தெய்வீக சக்தி வாய்ந்த செடி தான் இந்த ஊமத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். விநாயகருக்கு எப்படி அர்ச்சனை பண்ணுறது, அதனால் என்ன பயன் அப்படின்றது தான் ஊமத்தக்காய். இதையெல்லாம் வச்சு தான் நான் இப்போ பேச போகிற வீடியோ பதிவில். அதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதோட இந்த விநாயகருக்கு அருக்கம்பல், நமக்கு தெரிஞ்சது விநாயகருக்கு அருக்கம்பல் தான் அர்ச்சனை பண்ணுவோம் இல்லையா? ஆனால் விநாயகருக்கு நிறைய இலையில் அர்ச்சனை பண்ணலாம், நிறைய பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம். ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு மகத்துவம் இருக்குது, ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்குது. இப்போ குறிப்பாக நம்ம அருக்கம்பல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதோட மாவிலை கொண்டு நம்ம விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணால் எதிரிகளின் சூழ்ச்சியால் ஏற்பட்ட வழக்குகள் நமக்கு நல்ல முறையில் தீர்வு கிடைக்கும். அதோட வில்வ இலை கொண்டு விநாயகரை அர்ச்சித்தால் செல்வம் பெருகும். ஈஸ்வரனையும் அர்ச்சிக்கலாம் வில்வத்தால, மகாலட்சுமியையும் வில்வத்தால அர்ச்சிக்கலாம், விநாயகரையும் வில்வத்தால அர்ச்சிக்கலாம். நமக்கு பணம், அந்த பணம் பாதாளம் வரையும் பாயும். அந்த பணம் தான் வாழ்க்கை. அந்த பணம் வேணும்னா நம்ம விநாயகருக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. அடுத்து ஊமத்தை இலை வெத்தலை மாதிரியே இருக்கும், கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். அந்த ஊமத்தை இலையை எடுத்துகிட்டு வந்து எந்த இலையாக இருந்தாலும் நீங்கள் மஞ்சள் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் சாமிக்கு அர்ச்சனை பண்ணணும், சாமிக்கு வைக்கணும். இப்போ என்ன பண்ணணும், அந்த ஊமத்தை இலையை கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து நீங்கள் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணால் தீய குணங்கள் நீங்கும். உங்கள் வீட்டில் இருக்க கெட்டது எல்லாமே, கண் திருஷ்டி, பொறாமை, பொச்சரிப்பு, நெகட்டிவ் பவர், துர்தேவதை எல்லாமே உங்கள் வீட்டை விட்டு போயிடும், உங்களை விட்டு போயிடும். அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சுபீட்சமாகும். அதனால தான் இந்த ஊமத்தை செடியை பற்றி இன்றைக்கி நான் பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். அதோட நெல்லி இலை கொண்டு அர்ச்சித்தால் நிலையான வருமானம் கிடைக்கும், இல்லறம் இனிதே நடக்கும். நாயுருவி இலை, அதை கொண்டு நம்ம விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணால் நல்ல வசீகரமான தோற்றம் கிடைக்கும். துளசி இலை கொண்டு அர்ச்சித்தால் ஆரோக்கியம் மேம்படும். இப்படி ஒவ்வொரு இலைக்கும் ஒரு குறிப்பிட்ட பலன் இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம விநாயகருக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது அவருடைய திருநாமங்களையும் நம்ம போற்றின்னு சொல்லிட்டே வந்தோம்னா அதுக்கோட பலன் நமக்கு பல மடங்கு இருக்கும், நல்ல பலன்.